இருந்தாதான் பதவியா? தமிழக வெற்றி கழகத்துல அடுத்தடுத்து நடக்கிற பூகம்பம். விஜய்க்கு விபூதி அடிக்கிறாங்களா? என்னதான் இப்ப நடந்திருக்கு பாத்திரலாமா? நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள். தமிழக வெற்றி கழகத்தோட கட்சி பொறுப்புகளுக்கு பணம் வாங்குவதாகவும் விழுப்புரம் மாவட்டத்தில் நகர செயலாளர் பதவிக்கு ரூபாய் 15 லட்சம் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறதாகவும் பணம் இருந்தாதான் பதவி தரப்படுவதா தொண்டர்கள் வேதனை தெரிவிச்சுட்டு வராங்க. ஏற்கனவே கட்சி தொண்டர்கள பிட்காயின் முதலீடு செய்ய சொல்லி வற்புறுத்தி வருவதா குற்றச்சாட்டு இருந்த நிலையில தற்போது விழுப்புரம் மாவட்டத்தில் தமிழக வெற்றி கழகம் செயலிழந்துட்டு வருது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அடுத்த வீசாலை பகுதியில கடந்த அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தோட முதல் அரசியல் மாநில மாநாடு நடைபெற்றுச்சு. மாநாட்டுக்காக 153 ஏக்கர் நிலம் வாடகைக்கு பெறப்பட்டு 85 ஏக்கர் பரப்பளவில் மாநாடு திடல் அமைக்கப்பட்டு மிக பிரம்மாண்டமா மாநாடும் நடைபெற்றது. மேலும் மாநாட்டு பணிகளுக்காக விழுப்புரம் மாவட்ட நிர்வாகிகள் கடுமையா உழைத்த நிலையில மாநாட்டிற்கான சிறப்பாக பணியாற்றியதற்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட தலைவரும் விழுப்புரம் மாவட்ட பொறுப்பாளருமான பரணி பாலாஜிக்கு மட்டும் விஜய் மோதிரம் அணிவிச்சது உழைத்தவர்களுக்கு உரிய அதிகாரம் இல்லையேன்னு விழுப்புரம் மாவட்ட நிர்வாகிகள் கட்சி தலைமை மீது அதிருப்தியில இருந்தாங்க. விழுப்புரம் மாவட்டத்துல கள்ளக்குறிச்சி மாவட்ட தலைவர் பரணி பாலாஜி ஆதிக்கம் செலுத்துறத விழுப்புரம் மாவட்ட தலைவர் விரும்பலைன்னு சொல்லப்படுது. இது இப்படி இருக்க கடந்த நவம்பர் மாதம் விழுப்புரம் மாவட்ட முக்கிய பொறுப்பாளர் ஒருவருக்கு பிறந்த நாள். இதனை கட்சி நிர்வாகிகள் வெகு விமர்சையா கொண்டாடி இருக்காங்க. இதற்காக வாட்ஸ்அப் குழு மூலமா ஒவ்வொரு நிர்வாகியும் 1000 ரூபாய் கொடுக்கணும்னு பதிவிட்டு பணமும் வசூல் செய்யப்பட்டிருக்கு. பிறந்த நாளுக்காக சாலை முழுவதும் கொடிகள், பேனர்கள், மண்டபம், பிரியாணி விருந்துன்னு தடபுடலா இந்த பிறந்த நாள் கொண்டாடப்பட்டிருக்கு. இந்த பிறந்த நாள் செலவுகள்ல மண்டபம் ஒருவர், உணவுக்கு ஒருவர், கேக் ஒருவர், கொடி, பேனர் ஒவ்வொருவர்னு ஆளுக்கு ஒரு செலவை ஏற்றிருக்காங்க. பணம் செலவு செஞ்சவங்களுக்கு எல்லாம் எதிர்காலத்துல கட்சி பொறுப்பு கிடைக்கும்னு முக்கிய நிர்வாகியால சொல்லப்பட்டிருக்கு. மேலும் தனக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு கிடைக்க போவதாகவும் இதனால நான் நியமிப்பவர்கள் தான் கட்சி பொறுப்புகளுக்கு வர முடியும்னு கூறியவரும் அந்த முக்கிய பொறுப்பாளர் கட்சி பதவிக்கு ஏற்றா அதற்கு போல பணம் பெறப்படுவதாகவும் சொல்லப்படுது. இதே நிலையில தான் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலையும் இருக்கிறதா நிர்வாகிகள் சொல்றாங்க. இந்த நிலையில தமிழக வெற்றி கழகத்தோட பதவிகள் தற்போது ஏலம் விடப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கிறது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. விழுப்புரம் தமிழக வெற்றி கழகத்தோட வாட்ஸ்அப் குழுவில் விலைக்குதான் வழங்கப்படும்னோ, நகர செயலாளர்கள் பதவிக்கு ரூபாய் 15 லட்சம் செய்யப்பட்டிருக்கணும், இதனை தளபதி தலையீடு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு குழுவில் பதிவு செஞ்சுட்டு வராங்க. பணம் இருந்தாதான் பதவி, என்ன கருமண்டா இதுன்னு ஆதங்கத்தை தெரிவிச்சுட்டு வராங்க நிர்வாகிகள். தமிழக வெற்றி கழகங்கிற கட்டமைப்பு ரீதியா இன்னும் முழுமை பெறாத நிலையில தற்போதே கட்சி பொறுப்பாளர்கள் பிறந்த நாள்களுக்கு வசூல், கட்சி பதவிகளுக்கு வசூல், பிட்காயின் முதலீடு, கட்சி பொறுப்பாளர்களுக்கு பணம் நிர்ணயம்னு தங்கள் வேலையை காட்ட தொடங்கிட்டாங்க. மேலும் இதனால விழுப்புரம் மாவட்டத்துல தமிழக வெற்றி கழகம் காணாமல் போகிற நிலைக்கு சென்று விடும்னு சொல்லப்படுது. இந்நிலையில விழுப்புரம் மாவட்ட பொறுப்பாளர் பரணி பாலாஜி அவர்களை தொடர்பு கொண்ட போது தமிழக வெற்றி கழகத்துல கட்சிக்கு உழைத்தவர்களுக்கு மட்டும்தான் பொறுப்புகள் வழங்கப்படும், பணம் வாங்கிட்டு பொறுப்புகள் வழங்கப்படுறதுங்கிறது தமிழக வெற்றி கழகத்துல நடைபெறாது. மேலும் புதிய நிர்வாகிகளுக்கு பொறுப்புகள் வழங்கப்படுறது கிடையாது, கட்சிக்காக உழைத்தவர்களுக்கு மட்டும்தான் பொறுப்புகள் வழங்கப்படும்னோ தற்போது எழுந்திருக்க குற்றச்சாட்டு இருக்குதான் விசாரணை செய்து உரிய விளக்கம் அளிக்கிறேன்னு தெரிவிச்சிருக்காரு. மேலும் இது குறித்து அடுத்ததா என்ன முடிவு எடுக்கப்படும், தலைவர் இதற்கு என்ன சொல்ல போறாரு போன்ற விஷயங்கள் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.